ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மதுபான பாரில் மதிய குடி விருந்தில் பங்கேற்றுவிட்டு இளைஞர்கள் மோதிக்கொண்ட காட்சிகள்தான் இவை. சென்னை ராயப்பேட்டை சத்தியம் திரையரங்கு பின்புற பார்க்கிங் பகுதி அருகே உள்ள பிரதான சாலையில் மது போதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் ஒருவரை ஒருவர் ஆபாசமாக பேசிக்கொண்டு விரட்டி விரட்டி தாக்கிக் கொண்டனர். என் ஆள நீ எப்படி அடிக்கலாம் என கூறிய இளம்பெண் ஒருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ராங் அடி ரக்காயி போல இளைஞர்களுடன் மல்லு கட்டினார். முதலில் அங்குள்ள டீ கடையில் தாக்கிக் கொண்டவர்கள் பின்னர் சாலையின் நடுவே மெட்ரோ வேலை செய்யும் இடம் என சாலையிலேயே மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். பாரில் உள்ள பவுன்சர்கள் விபரீதத்தை உணர்ந்து வீதிக்கு வந்து தடுத்த போதும் அவர்கள் விரட்டி விரட்டி சண்டையிட்டனர். அனைவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தை சிலர் வீடியோ எடுத்ததோடு இந்த சரக்கு சண்டை காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ காட்சிகளை அடிப்படையாக வைத்து அண்ணா சாலை போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்று விசாரணையை முன்னெடுத்தனர். தொடர் விசாரணையில் சண்டையிட்டவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்பதும் அனைவரும் சத்தியம் திரையரங்கு அருகே உள்ள LMU என்ற தனியார் மதுபான பாரில் நேற்று நூன் பார்ட்டி அதாவது மதிய மது விருந்தில் பங்கேற்ற போது பிரச்சனை ஏற்பட்டது தெரிய வந்தது. மதியம் தொடங்கிய பார்ட்டி மாலை 6 மணி அளவில் முடிந்துள்ளது. ஆட்டம் பாட்டம் என முடித்து போதையில் தள்ளாடியபடியே வெளியே வந்த கும்பலில் இருந்த பெண்ணின் முடியை பிடித்து யாரோ ஒருவர் இழுத்து விட்டுள்ளார். அதனை தட்டி கேட்ட அந்த பெண்ணின் பாய் ஃப்ரெண்டை சிலர் தாக்கியதால் இரு குழுவிற்கு இடையே தகராறு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பாக பார் நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தி சண்டையிட்டவர்களின் விவரங்களை சேகரித்த போலீசார் போதையில் மல்லு கட்டிய 5 மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்டமாக காசி என்பவரை கைது செய்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.